பட் இது இப்படியே போச்சு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு ரோட்ல நடமாடுறதுக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைங்க வெளியில போனா பிடிச்சி பாலியல் வன்கொடுமை பண்றானுங்க. கேட்டா அங்கேயாம் போன நீனு, இங்கேயாம் போன நீனு, உனக்கு என்ன அங்க மயிறு புடுங்குற வேலையா, இங்க என்ன நொற்ற வேலையான்னு நொரநாட்டியம் பேசிட்டு திரியிறாங்க. ரோட்லயே பிள்ளைங்க நடந்தாலும் போலீஸ்காரங்களே இழுத்துட்டு போய் விழுப்புரத்துல ஒருத்தன் ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். 10வது படிக்கிற பச்சை பிள்ளைய. இங்க அங்கங்க கூலிப்படைகள் கொலை, போதை மருந்து கலாச்சாரங்கிறது இஷ்டத்துக்கு நடக்குது. ரோட்ல நடமாட பயமா இருக்கு. போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கொலை பண்றானுங்க அப்படின்னா தயவு செய்து சொல்றேன் மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீங்க ஆண்டு கிழிச்சு அறுத்து தள்ளினது போதும். ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. மக்களை போட்டு இப்படி பாடா படுத்தாதீங்க. உங்களுக்கு ஆளவும் தெரியல, ஒரு கருமாந்திரமும் தெரியல. இதுல 2.1 வாயில வடை சுட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை உயிர்களை பலி எடுக்க காத்திருக்கீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் 7000த்திற்கும் மேற்பட்ட கொலைகள் உங்க ஆட்சியில மட்டுமே நடந்திருக்கு. விஓ ஆபீஸ்ல பூந்து வெட்டி கொள்றான், டீச்சரை ஸ்கூலுக்குள்ள பூந்து வெட்டி கொள்றான், டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல பூந்து அருவாளால வெட்டுறானுங்க. என்ன கருமம்! ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் உங்க அப்பாவுக்கு காவலரா இருந்தவர், ஒரு காவலர் என் உயிருக்கு ஆபத்துன்னு வீடியோ போடுறாரு, புகார் கொடுக்குறாரு, அடுத்த நாளே அவர் கொல்லப்படுறாரு. இவ்வளவு கொலை, இவ்வளவு பாலியல் வன்கொடுமை, இவ்வளவு கற்பழிப்பு நடந்து இந்த நாட்டுல நீங்க ஆண்டுதான் கிழிக்கணும் அப்படின்னா மன்னிச்சிருங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீங்க உண்மையிலேயே ஆள்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறத இப்பயாவது உணர்ந்துருங்க. நீங்க எல்லாம் தார்மீகமா ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல எல்லாம் போட்டி போடாதீங்க. எனக்கெல்லாம் ஆள்றதுக்கு வக்கு இல்லை, என்ன விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு ஜாலியா செட்டில் ஆயிடுங்க. மறுபடியும் நீங்க பதவி சுகத்துக்காக ஆட்சியில வந்து உட்காந்து மக்களை கொன்னு குவிக்காதீங்க. உங்களை கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க.